அரசியலாயிரம் நேர்களுக்கு ஈரான் சின்ன பின்னமாயிரும் அப்படின்ட்டு ஒரு ட்ரம்ப் ஒரு மிரட்டல் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி இரவுக்குள்ளே நாங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போடலைன்னா இன்று இரவு அல்லது நாளை காலையில் கடுமையான குண்டுமழை பொழிந்து ஈரானை இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டல் விட்டுருக்காரு. இது உலகளாவிய நாடுகள் மிக அச்சத்தில் இருக்கக்கூடிய அளவு இந்த மிரட்டல் இருக்குது. காரணம், இரண்டாம் உலகப் போரின் சமயத்தில் ஜப்பானில் அணுகுண்டை போட்டு அந்த ஹீரோஷிமா நாகாசாக்கியை அழித்தது இந்த அமெரிக்காங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதுபோல் ஒரு நிகழ்வை ஈரான் மேலே ஏற்படுத்துறதுக்கு இந்த அமெரிக்கா திட்டமிட்டு இருக்குதோங்கிற கவலை இன்றைக்கு உலகத்துக்கு வந்திருக்குது. பிடிவாதமான முறையில் பேச்சுவார்த்தையை நடத்தாமல் நான் சொல்கிறதுல நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிரட்டல் துணி இந்த அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குது. இது சரியில்லைன்னு சொல்லி உலக நாடுகளே இப்போ அமெரிக்கா மீது கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 8ஆம் தேதி போர் நிறுத்தம்னு அறிவித்த அமெரிக்கா வளமையாக செய்கிறது போல் போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறது, இஸ்ரேலை விட்டு தாக்க செய்கிறது. இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, அது லெபனான் மீது தாக்குதல் நடத்துச்சு. இன்னும் ஈரான் மேலே சில பகுதிகள்லையும் தாக்குதல் நடந்துச்சு. உடனே ஈரான் சொல்லிச்சு, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நீங்கள் அத்துமீறீங்கன்னு சொல்லிட்டு கடந்த 8ஆம் தேதி இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்ததால் ஹோர்முஸ் நீர்நிலையில் அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, ஒரு ரோந்து பணியில் மிக அதிநவீன அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் விட்டுருந்துச்சு வேவு பார்க்குறதுக்கு. ரோந்து பணியில் விட்டுருக்கிறப்ப இந்த இஸ்ரேலிய அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஈரான் அந்த ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திருச்சு. இதை கொஞ்சம் கூட அமெரிக்கா எதிர்பார்க்கலை. காரணம் ஈரானுடைய அந்த ஏவுகணை தளங்களெல்லாம் அழிச்சிட்டோம், அதுக்கு இனிமேல் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசின ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த நாட்டுடைய இந்த அதிநவீன அப்பாச்சி ரக ஏவுகணை இந்த ஹெலிகாப்டரை ஈரான் அடித்த உடனே மறுபடி கோபமாகி இது நேற்று ஈரானுடைய நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா. நீர்நிலைகளில் பெரும்பாலும் ஈரான் நாட்டில் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைகள் மீது கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறதுனால லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் அபாயம் வரக்கூடிய சூழ்நிலை ஈரானில் ஏற்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு குடிக்க நீர் இல்லைன்னா வாழ்கிறது கஷ்டம், பலருடைய உயிரிழப்புகளும் அங்கே நிகழும் அப்படிங்கிற கவலையும் இன்று ஏற்பட்டிருக்குது. இப்படி போர் விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அமெரிக்கா எப்படியாவது ஈரானை கட்டுப்படுத்திடணும், எப்படி நம்ம ஈராக்கை கட்டுப்படுத்தி இன்று ஈராக்குடைய எண்ணெய் வளங்களெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி ஈரானையும் செய்யணும்னு நினச்சிச்சு. ஆனால் அதுக்கு ஈரான் இடம் கொடுக்கலை. ஈரான் சொல்லிச்சு, நாங்கள் இறையாண்மை கொண்ட நாடு, எங்கள்கிட்ட இருக்கிற வளங்கள் எங்களுக்கு உரியது, இதை உங்கள்கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராட ஆரம்பித்ததை கொஞ்சம் கூட அமெரிக்கா எதிர்பார்க்கலை. 2 நாளில் போரை முடிச்சிடுவேன், போரை முடித்து அந்த ஈரானில் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி அங்கே உள்ள எண்ணெய் வளங்களெல்லாம் சுரண்டுவோன்னு எதிர்பார்த்த அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகி கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் அதுக்கு எரிச்சலை உண்டாக்கியிருக்குது. இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேல் நெத்தன்யாகும் சேர்ந்து ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை, நியாயம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சாலும் அதை வாயிலவில் சொல்கிறாங்களே ஒழிய அந்த உலக நாடுகள்லாம் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. காரணம் ஐநா சபையுடைய உச்சபட்ச விட்டோ பவர் வச்சுருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா தன் கையில் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்குது. இதில் மிக கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா, அது இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப்பு. என்ன அறிவிச்சிருக்கிறாரு, இன்றைக்கி இரவுக்குள்ளே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது
ஜூன் மாதம் 11ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கிறோம், வியாழக்கிழமை. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இரவுக்குள்ள இந்த ஈரான் வந்து நாங்கள் சொல்கிறது கட்டுப்படலை, எங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலைன்னா நாளைக்கு ஈரான் இருக்காதுங்கிறாரு. இதுதான் மிக மோசமான வாசகமாகவும் மிரட்டலாகவும் இருக்குது. அப்போ நாளை வந்து குண்டுமலை பொழிஞ்சு அந்த நகரங்களை அழிச்சிருவேங்கிறாரு. இவர் சொல்கிறதுக்கு கட்டுப்படலைன்னா ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை உலகத்தில் இவருக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். ஆனால் இதையெல்லாம் கேட்ட ஈரானுடைய கலிபாப் என்ன சொல்லியிருக்காரு, உன் மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்களை நீ அழிச்சா உன்னையும் அழிச்சிட்டு தான் நாங்கள் அழிவோம், நாங்கள் சாக துணிஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்க தான் நாங்கள் பதிலடி கொடுக்குறோம், நாங்களாம் எதையுமே செய்யலை. ஒருவேளை நீ அப்படி ஏதாவது அதி பயங்கர தாக்குதலை நடத்தினா அதை விட பன்மடங்கு படு பயங்கர தாக்குதல் உனக்கு திருப்பி கிடைக்குங்கிறாரு. அதனால் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு போர் நிறுத்தம்னு அறிவிச்சிட்டு திடீர் தாக்குதல்களில் அமெரிக்கா நடத்த ஆரம்பித்த உடனே ஈரான் என்ன பண்ணுச்சு, தன் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த ஹோர்மஸ் நீரிணையம் ஃபுல்லாக அடைச்சிருச்சு. இது அடைச்ச பிறகு தான் இப்போ அமெரிக்கா கொதிநிலைக்கு வந்துருச்சு. எந்த விதமான கப்பல் போக்குவரத்தும் இல்லாமல் உலகளாவிய ஒரு தட்டுப்பாடு, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த ஹோர்மஸ் நீர்நிலை முழுசாக அடைச்சா வருங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். எப்படியாவது அந்த ஹோர்மஸ் நீர்நிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அமெரிக்கா துடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஈரானில் வந்து உள்ள எண்ணெய் வளத்தை கைப்பற்றி அதன் மூலம் ஈரான் வந்து சைனா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்து அமெரிக்க டாலருடைய மதிப்பை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கிறதுனால தங்களுடைய அந்த டாலர் மதிப்பை நிலைநிறுத்துறதுக்கும் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை கைப்பற்றுறதுக்கும் இப்படி அத்துமீறலான சேவையை வந்து வேலையை வந்து கடுமையை வந்து கொடுமையை வந்து அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் பஹ்ரைன் இந்த பதில் கொடுக்கக்கூடிய இந்த ஈரானுடைய நிலைமை என்னென்னா, அமெரிக்கா 13,000 கிலோமீட்டரில் இருக்குது. 13,000 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை ஈரான் இங்கேருந்து தாக்குறதுங்கிறது சிரமம். ஆனால் அதே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள மத்திய கிழக்கு அரபு நாடுகள் குவைத்து, பஹ்ரைன், UAE, துபாய் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா, தமாம் போன்ற இடங்களில் அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை அமைச்சுக்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஈரானை அடித்து தாக்குது. இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளை வந்து ஏற்கனவே உன் நாட்டுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், எனக்கு இராணுவ தளம் கொடுன்னு சொல்லி இராணுவ தளத்தையும் வாங்கிக்கிட்டு அதில் அமெரிக்கா வீரர்களை கொண்டாந்து நிறுத்தி அந்த அமெரிக்கா வீரர்களுக்கும் அந்த அரபு நாடுகள்கிட்டேருந்து சம்பளத்தை வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து அரபு நாடுகளுக்கு இரத்தத்தின் இரத்தமாக இருக்கக்கூடிய ஈரான் மக்களை, ஒரே இறைவனை வணங்கக்கூடிய அந்த ஈரான் மக்களை அடித்து நாசப்படுத்துகிற வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இந்த அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தது தவறாக போச்சுங்கிற கவலை வந்து இப்போ அரபு நாடுகளுக்கு வந்தாலும் உடனடியாக ஒன்றும் பதில் சொல்ல முடியலை. காரணம் வந்து இந்த அரபு நாட்டு தளங்களில் இருந்து தான் இந்த தாக்குதல் ஈரானுக்கு நடக்குது. அப்போ ஈரான் வந்து பதிலடியாக வந்து இந்த அரபு நாட்டு தளங்களில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை தான் தாக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ ஈரான் வந்து அரபு நாடுகளை தாக்கலை, அரபு நாட்டில் இடம் கொடுத்துருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குது. அப்படியான பலதரப்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கி அதை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை ஈரான் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் அமெரிக்காவுடைய கூட்டு சேர்ந்து கொண்டு இது போன்ற அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேலையும் நாளை மிக கடுமையாக நாங்கள் பதிலடி தாக்குவோங்கிற அறிவிப்பை வந்து ஈரான் கொடுத்துருக்குது. ஈரான் வந்து பூமிக்கு அடியில் பெரும் மிகப்பெரிய கல் மலைகளுக்கு கீழே 69 மிசைல்ஸ் நகரங்களை, இராணுவ தளவாடம் உள்ள நகரங்களை ஏற்படுத்தியிருக்கிறதுனால இனி வருஷக்கணக்கிலோடு எங்களால் போரிட முடியும். நீ ஈரானை அழிக்க நினச்சா நாங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவை அழிச்சிட்டு நாங்களும் அழிவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்து போரில் இறங்கியிருக்கிற
இந்த ஈரானுடைய நிலை என்ன ஆகும்? அமெரிக்கா அந்த நாட்டை அழிக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை என்றாலும் இது உலக நாடுகள் உடனே கேட்காமல் மௌனம் சாதிப்பது ஏன் அப்படிங்கிற மில்லியன் கணக்கான கேள்விகள் வந்து இன்றைக்கி உலக மக்கள்கிட்ட இருக்குது. எப்படியாக இருந்தாலும் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு தீர்வுக்கு வர வேணும். இது போன்ற கடுமையான கொடுமையான பாதிப்புகளால் பாதிப்படையக்கூடிய ஈரான், அது மட்டுமல்ல அதன் விளைவாக உலக நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சியும் பாதிப்பு ஏற்படுதுங்கிற கவலை இன்றைக்கி உலகம் பூரா இருக்குது. எனவே மிக கூடிய விரைவில் உடனடியாக இந்த போர் நிறுத்தம் வரணுங்கிற எல்லாருடைய பிரார்த்தனையை நீங்கள் வைங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் வந்து சேரும். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.